இவன் எப்பயுமே துரு துருன்னு தான் சுற்றிட்டு கிடப்பான். இன்றைக்கி காலையில் பார்க்கையில் ரோட்டோரமாக ஒரு அசைவும் இல்லாமல் படுத்து கிடந்தான். சரி பசி மயக்கத்தில் இருக்கான் போலன்ட்டு 2 பிஸ்கெட் கொண்டு போய் வச்சேன். உடம்புலையும் எதுவும் பெருசாக அடிக்கடி எதுவுமே காணோம். சரி பசி மயக்கத்தில் இருக்கான், அப்புறம் சாப்பிட்ருவான்ட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து பார்க்கையில் பிஸ்கெட்டையும் காணோம், கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆகிட்டான். சரி மறுபடியும் இன்னொரு பேக்கெட் பிஸ்கெட் கொண்டு போய் வச்சுட்டு தண்ணி கொண்டு போய் வச்சேன். ரொம்ப பதட்டத்தில் இருந்தான், ரொம்ப பயம் தெரியுது. சரி சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு தண்ணி பிஸ்கெட்லாம் கொண்டு போய் வச்சேன். குடிக்க ட்ரை பண்ணுறான், சாப்பிடவும் ட்ரை பண்ணுறான். எப்படியாவது அந்த உசுரை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்ட்டு. என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டில் கேட்கையில் தான் சொல்கிறாங்க, நைட்டு ஒரு பையன் வயிற்று மேலேயே வண்டி ஓட்டி ஏற்றி விட்டு போயிட்டாமா அப்படின்ட்டு. ஏன் இப்படி ஒரு மனுஷனை இடிச்சிருந்தாலோ என்ன ஆயிருந்தாலோ தோலை உரிச்சிட்டு விட்ருப்பாங்க. நாய்க்குட்டி தானே என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு. திரும்பி கூட பார்க்காம போயிருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கையில் செத்து போயிட்டான். அழகாக 2 மாதத்துக்கு முன்னாடி 3 குட்டி சுற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2 குட்டி அப்போவே காணாமல் போயிடுச்சு. இவன் ஒருத்தன் தான் சுற்றிட்டு கிடந்தான். இப்போ இவனும் செத்து போயிட்டான். ஆக்சுவலாக மெயினாக அந்த சின்ன பசங்ககிட்டலாம் வண்டி கொடுக்குறத அவாய்ட் பண்ணும். அவங்க தான் கொஞ்சம் கூட பொறுமையும் இல்லாமல் ரொம்ப